இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன், மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களாக இருப்பதனால் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக பிறந்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் மூலமாக அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பற்றி நாம் சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. பல தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுபோல் ஈசாய் என்னும் தாவீதின் வம்சத்திலே அவர் பிறக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக அவர் பிறக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் என்றால் இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் இஸ்ரவேலர்கள் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். ஆகையால் அவர் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் போல தோன்றி பசுமையாய் இருந்து செழிப்பை கொடுக்கிறவராக நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உடைய வாழ்க்கையிலும் பசுமை காணப்படும்படியாக, செழிப்பு காணப்படும்படியாக இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலும் உங்கள் இல்லத்திலையும் உங்கள் உள்ளத்திலையும் பிறப்பாராக. இயேசு கிறிஸ்து தரும் செழிப்பு நிலையானதாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான நிலையான செழிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சில பண்புகளை நமக்கு தர வேண்டும். அந்த பண்புகளையும் அவரே தந்து நம்மை செழிப்பாக்கிறார், நம்மை பசுமையாக மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையை. இந்த நாளிலும் அது என்னென்ன காரியங்கள் என்று நாம் தியானிப்போம். முதலாவது பார்த்தோமானால் நாம் வாசித்த 2வது வசனத்திலே இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை இயேசு நமக்கு தருவார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து செழிப்பை தர வேண்டுமானால் நமக்கு முதலாவது ஞானமும் உணர்வும் உள்ள ஆவியை நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் இருந்து நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் தருகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க உலகத்திலே நன்மை தீமையை அறிய வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு ஞானம் தேவை. உண்மை எது, பொய் எது என்பது நமக்கு தெரிய வேண்டுமென்றால் அதற்கு ஞானம் நமக்கு தேவை. மேலும் நாம் ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து அதை நிதானித்து அறிய வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்களிலே உணர்வு நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். அவர் பிறப்பார் என்று பல சாஸ்திரிகளால், பல தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்டதை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. நாம் ஞானத்தை கற்றிருந்தால் மட்டுமே, நமக்கு ஞானம் இருந்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளால் பிறப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க முடியும். மேலும் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அவர் தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்திலே காணப்பட்டன. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது பல அற்புதங்கள், அடையாளங்கள் முன்னால் தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்டவை காணப்பட்டது. இவைகளை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த உணர்வு நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதாக இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் இந்த நாளிலே தந்து அவரே மெய்யான தெய்வன் என்பதை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தருகிறார். அப்பொழுதுதான் அவர் நம்மிடத்திலே இருந்து நமக்கு பசுமையை தர முடியும், செழிப்பை தர முடியும். இரண்டாவதாக பார்க்கும்போது இயேசுவானவர் நம்மோடு இருந்து நாம் செழிக்கும்படியாக அவர் கொடுக்கும் காரியம் என்னவென்றால் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியை நமக்கு தருகிறார். வாழ்விலே நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு ஆலோசனை தேவை. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அங்கே சுகம் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். நாம் வாழும் இந்த உலகத்திலே, இந்த உலகம் பல பாவங்களினால் நிறைந்திருக்கிறது. இச்சைகள்,
ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று தவறான பாதைகளிலே நாம் விலகி சென்று விடக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படத்தான் செய்கிறது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் அவைகளில் விழுந்து விடாமல் இருப்பதற்கு நமக்கு ஆலோசனையை தரும் இயேசுவாக அவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்கு பிறக்கிறார். மேலும் நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், நம்முடைய வறுமைகள், வேதனைகள், நம்முடைய வியாதிகள், இதுபோன்று நம்மளுடைய காணப்படும் துக்கங்கள், துன்பங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுபடும்படியாக நமக்கு பலனையும் சத்துவத்தையும் அவர் இந்த நாட்களிலே நமக்கு தருவேன் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவரை நாம் விடுதலையோடு நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விலகி இருந்து நல்ல ஆலோசனை நடந்து கொண்டால் மட்டுமே, மேலும் அவர் தரும் உலகத்திற்கான பலனை இல்லை, அவருடைய நித்திய பலனை தரும்போது மட்டுமே நாம் அவரை மகிமையாய் அவரை துதிக்க முடியும், அவரோடு நாம் இணங்கி இருக்க முடியும், அவருடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டதாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலை செழிப்பை உண்டாக்கும்படியாக நமக்கு ஆலோசனையையும் பலனையும் நமக்கு நிறைவாய் தரும்படியாக இந்த நாளிலே நமக்கு பிறந்திருக்கிறார். மூன்றாவதாக பார்ப்போமானால், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும்படியான பயத்தையும் அவர் இந்த நாளிலே நமக்கு தருகிறார். நாம் எவ்வளவுதான் இந்த உலகத்திலே நாம் நேர்வழியிலாக நடக்கும்படியாக நாம் தீர்மானித்தாலும், நாம் பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவை நாம் நேசித்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்பதை நாம் விட்டுவிட்டு நம்முடைய ஞானத்தை நாம் இழந்து விடுகிறோம். நாம் பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது இயேசு நம்மை சிட்சிக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். யாருக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறதோ அவர்கள் மீது இயேசு அதிக பாசமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாமல், பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது நாம் பின்மாற்றமாய் செல்வதற்கு நம்முடைய அறிவை சாத்தான் கெடுத்து விடுகிறான். அதுபோன்று இல்லாமல் நாம் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிவை தரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். மேலும் அவருக்கு பயப்படும்படியான பயத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். ஏனென்றால் அவர் ஒருவருக்கு மாத்திரமே பயப்பட வேண்டும். மனுஷருக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும். சாத்தான் மனுஷன், மேலும் உலக மனிதர்கள் இது போன்ற சாத்தானுக்கும் மனிதருக்கும் பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்குமாம். அந்த கண்ணியிலே நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை காப்பதற்காக, அவரே மெய்யான தேவன் என்பதை அறிவிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். நாம் நீதிமொழிகள் 9:10 மற்றும் நீதிமொழிகள் 1:7 சங்கீதம் 111 10 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும்படியான பயம் நமக்கு ஞானத்தை தருகிறது. மேலும் கர்த்தருக்கு பயப்படும்படியான பயம் என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தருகிறது என்றால், சங்கீதம் 111 வாசிக்கும் போது, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்னென்றைக்கும் நினைப்பார் என்று வசனம் கூறுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு செழிப்பை தர வேண்டும் என்று பிறந்திருக்கிறார். நாம் பசுமையாய் காணப்பட வேண்டும் என்று பிறந்திருக்கிறார். அவர் கொடுக்கும் ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு, நாம் உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் சத்துவத்தையும் பலனையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து நாம் அவரையே அண்டிக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு செழிப்பை தருகிறார். நாம் கொண்டாடும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான எல்லா காரியங்களையும் நமக்கு நிறைவாய் தந்து ஆசீர்வதித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பசுமையாய் பார்த்து நாம் எப்பொழுதும் அவருக்குள் செழித்திருக்கும்படியாக, இந்த உலகத்திலே நாம் செழிப்பாய் வாழும்படியாக அவர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வதற்காக அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நாளிலே நீர் செழிப்பை தருகிறேன் என்று தியானித்தோம். அதுபோல எங்கள் வாழ்விலே நீர் செழிப்பை தந்து, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே, எங்கள் இல்லத்திலே நீர் பிறந்து எங்களுக்கு செழிப்பை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே குறைகள் எதுவும் இல்லாமல் நாங்கள் எப்பொழுதும் செழிப்பாயிருந்து செழிப்பை கண்டுகொள்ளும் நாட்களாக இந்த நாட்கள் காணப்படும்படியாக நீர் கிருபை செய்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான கிருபையை தந்து ஆசீர்வதித்து விட்ட தயவுக்காக கோடான கோடி நடிகளை எடுத்துக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.